ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இன்னைக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஆஃப்டர் மேரேஜ் பேபி வந்ததுக்கப்புறமா நம்ம மோஸ்ட்லி வெளியில் போகிறதே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வெளி இடத்துல போய் நம்ம கொடுக்குற ஃபுட் ஒத்துக்குமா ஒத்துக்காதா, என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன்னாலேயே நம்ம வெளியில் போகிறதே அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் சொல்லியிருக்க இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். எந்த பயமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக ஃபீட் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான ஒன்று ஹாட் வாட்டர் கண்டிப்பாக தேவை. ஹாட் வாட்டர் ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துட்டு நான் கொடுக்குற இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக்கை நீங்கள் எடுத்துட்டாலே போதுமானது. குழந்தைங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இப்போ இந்த செர்லாக் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செர்லாக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கானா எடுத்திருக்கேன். ஸோ மக்கானா நீங்கள் எவ்வளோ அளவு தேவையோ எடுத்துக்கோங்க. நம்ம இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி மக்கானா மட்டும் எடுக்கிறனால மக்கானாவை லைட்டாக நெய் விட்டு நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். மீடியம் ஃப்ளேமில் தான் எல்லாமே நீங்கள் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வறுக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வருங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஒன்று எடுத்து நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா நொறுங்கி வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அது வரைக்கும் நீங்கள் வறுக்க வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உடைக்க வருது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர் தனியாக வச்சுருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நட்ஸ் இது கூடவே 3 பாதாம் 3 முந்திரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தனியாக கொடுத்து பாருங்கள். வச்ச மக்கானா எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சளிச்சு நீங்கள் ஒரு ஃபைன் பவுடராக நீங்கள் எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஹாட் வாட்டர் தான் தேவை. ஒரு பவுல் தேவை. நம்ம வீட்டில் இருந்தோன்னா பவுலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு போக வேணாம். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இதில் உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ அதோட செர்லாக் பவுடரை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க இருக்கிற ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சுடுதண்ணிலேயே நம்ம மக்கானா செர்லாக் சூப்பராக ரெடியாக இருக்கும். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது கூடவே நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் பியூரேவோ இல்லை வெஜிடபிள் பியூரேவோ நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு செர்லாக்னே சொல்லலாம். ஸோ இந்த செர்லாக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செர்லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரி வச்சு தான் செய்ய போகிறோம். பஃப்டு ரைஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இதில் நம்ம பொரி உருண்டை இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட்க்கு. பட் 6 மாத குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பொரி எடுத்துக்கோங்க. பொரி ஆல்ரெடி பொரிச்சு தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் அதை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 1 கப் நீங்கள் பொரி எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்தாலே போதுமானது. ஸோ பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தெடுத்து பொட்டுக்கடலையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. ஏன்னா இது வறுக்கிறனால தான் நம்ம தண்ணி ஊற்றினோன்னே சீக்கிரமே வெந்து வருது. அதனால் ஓரளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இது கூடவே நீங்கள் ஏலக்காய் சேர்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இல்லை ட்ரை டேட்ஸ் பவுடர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எது நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே வீட்டிலே ஒரு டைம் தனியாக கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர் மிக்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு. இப்போ நமக்கு பொரியும் பொட்டுக்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா சளிச்சு ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் வச்சு ஒரு செர்லாக் நம்ம பார்க்க போகிறோம். அவல்னு பார்க்குறப்ப நம்ம வெள்ளை அவல் தான் எடுக்கணும். ரெட் அவல் சீக்கிரமாக நம்மளால் வேக வைக்க முடியாது தண்ணி ஊற்றி. அதனால் நம்ம ஒயிட் அவலே எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் அவல் நான் 1 கப் எடுத்துருக்கேன். கையில் உடச்சி பார்த்தீங்கன்னா அந்த அவல் நல்லா நொறுங்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும். 1 கப் அவளுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை நான் எடுத்திருக்கேன். ஸோ பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால தான் நம்ம செய்கிற எல்லா செர்லாக்லேயுமே நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கிறோம்.
இப்போ பொட்டுக்கடலையும் அதோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் ஒரு ஏலக்காயோட விதைகளை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுத்து நீங்கள் பழகிருந்தீங்கன்னா இது நான் செய்கிற எல்லா செர்லாக்லையுமே நீங்கள் நட்ஸையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நல்லா சலிச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அவல் பொட்டுக்கடலை செர்லாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் செர்லாக் தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ்ன்னு நீங்கள் பார்க்குறப்ப ஸ்பைசி மசாலா ஓட்ஸ் நீங்கள் வாங்கக்கூடாது. ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு கடைகளில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த ரோல்டு ஓட்ஸ் வச்சு தான் நம்ம செய்யணும். இந்த ரோல்டு ஓட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோது தாராளமாக எடுத்துக்கலாம். நான் 1 கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸை மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பாதாம் 3 முந்திரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மாவை நல்லா சலிச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஓட்ஸ் செர்லாக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சு தான் ஒரு செர்லாக் இன்ஸ்டன்ட் செர்லாக் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்திருக்க பருப்பு என்ன பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. மற்ற எந்த பருப்பு எடுத்தாலுமே அதை இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியாது. பட் பாசிப்பருப்பை நம்ம இன்ஸ்டன்ட் செர்லாக்கு யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதை நல்லா க்ளீன் கிளாத்தில் நல்லா ட்ரை பண்ணிடுங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக வந்து ஸ்லோவாக நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். இது கூடவே வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பாதாம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வறுக்கணும். நார்மலாக நீங்கள் எப்பயும் வீட்டில் பாயில் பண்ணி செய்கிற செர்லாக் விட இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறதுனால இந்த பாசிப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு பார்க்கணும். அதுக்காக கருகவும் கூடாது. அதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான சீரகமும் நான் மிளகும் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் விரும்புனீங்கன்னா ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சீரகமும் மிளகு மட்டும் 3 மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான 1 கப் அவலும் நான் எடுத்திருக்கேன். 1 கப் அவலுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு போதும். இப்போ அவளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை அவலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் செர்லாக் செய்யும்போது நீங்கள் வெள்ளை அவலே எடுத்துக்கோங்க. இப்போ தயாரான எல்லா மிக்சரையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1.5 மாதம் வரைக்கும் நம்ம இதில் செய்கிற எல்லா செர்லாக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மக்கானா வச்சு இன்னொரு செர்லாக் தான் பார்க்கணும். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் நொறுக்கி பார்க்கும்போது நல்லா நொறுங்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பவுல் நிறைய மக்கானா எடுத்துருக்கோம். அதுக்கு 1 டம்ளரில் 3/4 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அவளையும் நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் விரும்புனீங்கன்னா ஓட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஓட்ஸ் ஆட் பண்ணலை. இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3ஐயும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மக்கானா அவல் செர்லாக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் சொல்லியிருக்க எல்லா செர்லாக்குமே உங்களுக்கு தேவையானது ஹாட் வாட்டர் அண்ட் பவுல் தான் உங்களுக்கு தேவை. அது இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். இது கூடவே உங்களால் முடிஞ்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் ஃப்ரூட்ஸ் பார்க்குறப்ப நம்ம பனானா இது கூட எல்லா செர்லாக் கூடயுமே நம்ம பனானாவை மேஷ் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தென் சப்போட்டா இந்த மாதிரி பழங்கள் வந்து நார்மலாக நம்ம ராவாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செர்லாக் செய்யும்போது மிக்ஸ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு நிறையா நியூட்ரிஷன்ஸ் கிடைச்ச மாதிரியும் நமக்கும் திருப்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக்க எல்லா செர்லாக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.